பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய நல்ல யோகம் இணையதள அன்பர்களுக்கு உங்கள் அன்பு வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். என்னடா அது இந்த வருடம் புத்தாண்டு பலனே சொல்லலை 2025, அப்புறம் ஒன்றுமே காணுமே ரொம்ப நாளாக உங்கள்கிட்டேருந்து அப்படின்னு பார்ப்பீங்க. காரணமாக தான், ஏன்னா இந்த 2025 வரிசையாக பயிற்சிகள் வருது. அந்த பயிற்சிகளுடைய பலன்களை கொடுத்துட்டே வரிசை உங்களுக்கு கிட்டத்தட்ட 2025க்கான பலன்கள், பயிற்சிகளுக்கான பலன்கள் எல்லாமே கிடச்சிரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சி 2025ஆம் ஆண்டு வரப்போகிற சனி பயிற்சி. ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஒன்று ஓடிட்டுருக்குங்க. 2025ஆம் வருஷம் சனி பயிற்சியா, 26ல் சனி பயிற்சியா அப்படின்னு நிறைய பெரிய டிபேட்லாம் போயிட்டுருக்கு. ஒன்று சொல்கிறேன், முதல்ல ஏன் 2 பயிற்சிகள் வருது? இந்த குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ சொல்லும்போது ஏன் 2 சொல்கிறாங்க? என்ன காரணம்? நிறைய பேருக்கு, நிறைய ஜோதிடர்களுக்கே மன்னிக்கணும், நிறைய ஜோதிடர்களுக்கே இதுக்கான சரியான விடை தெரியாது. என்ன சொல்லிடுவாங்க, திருக்கணித பஞ்சாங்கப்படி இல்லை வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஏன் அந்த வித்தியாசம் வருது? 2 பஞ்சாங்கம்னா 2 சேமாக தானே இங்கே இருக்கணும். அமாவாசை ஒரே நாளில் வருது, திங்கக்கிழமை ஒரே நாளில் வருது, பௌர்ணமி ஒரே நாளில் வருது, அஷ்டமி ஒரே நாளில் வருது தானே 2 பஞ்சாங்கத்துலேயும் போடுறாங்க. ஆனால் இந்த பயிற்சிகள் மட்டும் ஏன் வேறு வேறு நாட்களில் வருதாக பஞ்சாங்கங்கள் சொல்கின்றன அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு இல்லையா? அதுக்கு தீர்வு சொல்கிறதுக்கு தான் முக்கியமாக நான் அந்த விடையை சொல்லிவிட்டு நம்ம பயிற்சிகளுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்னா, வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஒரு PDF பிரிண்ட் மாதிரி நினச்சிக்கோங்க, சரியா? இந்த திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஒரு வேர்ட் ஃபைல் மாதிரி. என்னங்க வித்தியாசம்? வாக்கிய பஞ்சாங்கத்தில் உள்ளது நீங்கள் அழித்து மாற்றவே முடியாது. அதில் இருக்கிற கால்குலேஷனை அப்படியே ஃபாலோ பண்ணி, ஏன்னா வாக்கியம் அது வந்து முனிவர்களுடைய அந்த காலத்தில் பஞ்சாங்கம் கணித்தவர்களுடைய வாக்கியம் அது. சரி, என் திருக்கணிதம் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க திருத்தி எழுதப்பட்ட கணிதம் திருக்கணிதம்னு. மேபி அவங்க சொன்னதும் கரெக்டாக இருக்கலாம், ஏன்னா உண்மைதான், திருத்தி எழுதப்பட்டு தான். பட் ஒய், எதனால் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ வந்து நம்ம எல்லாருமே சின்ன வயசில் நம்ம படிச்சிருக்கோம், ஜாகிரஃபி படிச்சிருக்கோம். ஜாகிரஃபியில் என்ன படிச்சிருக்கோம்னாக்கா, உலகம் நம்ம நம்மளுடைய ஆக்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய பூமி வந்து நேராக பூமி பந்து இல்லை, அது கொஞ்சம் ஆரஞ்சு மாதிரி தட்டையாக இருக்குது, கொஞ்சம் சாஞ்சிருக்குன்னு, ஒரு சில டிகிரிஸு சாஞ்சிருக்குன்னு நம்ம நிறைய காலங்காலமாக படிச்சுட்டு வரோம். அந்த பூமியோடைய ஆக்சிஸ் மைய அச்சு வந்து நேராக இல்லாமல் கொஞ்சம் சாஞ்சிருக்கு. இது வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிறுவர்களுக்கு கூட தெரியும். இப்போது பூமி சுழன்று கொண்டிருக்கிறது, இதுவும் நமக்கெல்லாம் தெரியும். இந்த பூமியின் சுழற்சி காரணமாக இப்போ ஒரு பம்பரத்தை நினச்சிக்கோங்க. பம்பரத்தை வந்து முதல்ல விடும்பொழுது குழந்தைங்க வந்து நேராக விடுவாங்க. அப்போ வந்து அதோடைய மைய அச்சு நேராக இருக்கும். இந்த பம்பரம் சுத்த 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 என்னாகும், அந்த மைய அச்சு சாஞ்சிக்கிட்டே வரும். இப்போ இது போல் சாயும் பொழுது என்னாகும், இந்த நம்ம நேராக 0 டிகிரி நம்ம நினைக்கிறதெல்லாம் 5 டிகிரியாகவும் 10 டிகிரியாகவும் மாறும். இந்த பூமியுடைய மைய அச்சு இது போல் சாய்ந்து கொண்டே வரும் பொழுது ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள், இந்த நமக்கெல்லாம் ஜாதகம் கணிக்கும் போதோ, அந்த பயிற்சிகள் பற்றி பார்க்கும்போதோ, கிரக நிலைமைகளை பார்க்கும்போதோ என்ன பார்க்குறோன்னா, பூமியிலிருந்து அந்த கிரகத்துக்கு உள்ள கோணத்தை வச்சு தான் பார்க்குறோம், ரைட்டா? இப்போ இந்த சாய்வாக நம்மளுடைய பூமி சாய 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 அப்போ கிரகத்துக்கும் நமக்கும் உள்ள கோணமும் மாறும் இல்லையா? ஒரே ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள், நேராக இருக்கிற கோணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாஞ்சிட்டே வருது. அப்போது என்னாகும், மீனமெல்லாம் மேஷமாகும், மேஷமெல்லாம் ரிஷபமாகும், ரிஷபமெல்லாம் மிதனமாகும், ஆர் த அதர் வே அரவுண்ட், இப்படி சாஞ்சிட்டு வந்தேன்னா இந்த மாதிரி. இப்போது இதனால் என்ன ஆகுதுன்னா, பயிற்சிகளும் இதே காரணத்தினால்தான் வேறு வேறு விதமாக பார்க்கப்படுறது. இதுதான் இவ்வளோதான் சிம்பிள். இந்த காரணத்தை புரிஞ்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கும் புரிஞ்சிடும். அப்போது வருடம் பயிற்சிகள் மாறுறதுன்னா இதோடைய திருக்கணிதத்தோட அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம துல்லியமாக இருக்கும், ஏன்னா சாய்கோணத்தில் பார்க்குறோம். சரிங்க, அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவா, வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சிகள்லாம் போட்டிருக்காங்களே, இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்களே, எல்லாம் நிறைய லக்னமே மாறும். வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜாதகம் கணிக்கிறதுக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜாதகம் கணிக்கிறதுக்கும் கிரக நிலைமைகள்லாம் மாறும், பலன்கள்லாம் மாறும். நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க அந்த ஜாதகத்தில் அப்படி இருக்கே, அப்படியே மாறும், செவ்வாய் தோஷமே மாறிடும் இப்போ அந்த பஞ்சாங்கத்துக்கும் இந்த பஞ்சாங்கத்துக்கும் சில ரேர்லி இன் ரேர் கேசஸ். அப்போது என்ன தான் செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரியான பயிற்சிகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறது நல்லது.
எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணார், அவரும் ஜோதிடர் தான். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு டிபேட்டும் போது கண்டிப்பாக வாக்கிய பஞ்சாங்கம் தான் கரெக்டு, திருக்கணிதம் தப்பு, அதுபடி பெயர்ச்சிலாம் ரொம்பவே ஃபாலோ பண்ணாதீங்க, 2026 தான் சனி பெயர்ச்சி அப்படின்னு அடித்து பேசியவர், அவர் திருக்கணித பஞ்சாங்கம் படி பலன்களை இப்போ வீடியோ கொடுத்துருக்காரு, ரிலீஸ் பண்ணியிருக்காரு, சக்கப்போடு போட்டுட்ருக்காரு. ஆனால் என்ன ஒன்றுனாக்கா, அப்போ ஏன் அன்றைக்கி அப்படி சொன்னார், இப்படி சொன்னார்னா, ரெண்டுமே நான் என்ன கேட்டால் அவருடைய அபிப்பிராயப்படி கரெக்டு தான், அவர் நினச்சதும் கரெக்டு தான் எனக்கு என்னமோ தோன்றது. ஏன்னாக்கா அப்புறம் ரியலைஸ் பண்ணியிருப்பார், ஆமாம் இந்த லாஜிக் வந்து எல்லாருக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் வேறு மாதிரி இருக்குது, திருக்கணித பஞ்சாங்கம் வேறு மாதிரி இருக்குன்ற விஷயமெல்லாம் தெரிஞ்சாலும் கூட ஏன் இந்த பஞ்சாங்கம் ரெண்டும் மாறுறது அப்படிங்கிற லாஜிக் வந்து எனக்கு வந்து ஒரு விஞ்ஞானி ஜோதிடர் ரெண்டும் கலந்த ஒருத்தர், அதாவது விஞ்ஞானியாக இருக்கிற ஜோதிடர் ஒருத்தர் எனக்கு விவரித்த விஷயங்கள் இது. நீங்கள் எங்கே வேணால் ரெஃபர் பண்ணி பாருங்கள், எதுக்கு விட எங்கே கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் அவர் வந்து அவர் ஒரு PhD ரெண்டுலேயும், அதனால தான் அவரால் அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சுது. ஸோ இனிமேல் அந்த ஆங்கிளில் யோசித்து பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகே, இப்போது 2025 தான் சனி பெயர்ச்சின்னு நான் இப்போ உறுதியாக சொல்லிட்டேன். இல்லைங்க 26, அப்போது ஒன்று பண்ணுங்கள், 25க்கான பலன்களையும் பாருங்கள், 26க்கான பலன்களையும் பாருங்கள், உங்களுக்கு எது சரி வருதோ, உங்களுக்கு எது ஒத்து வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் என்ன ஒன்று தெரியுமா, இதில் 50% சரியாக இருக்கும், அதில் 50% சரியாக இருக்கும். சனியுடைய இயல்பு என்ன தெரியுமா, அது ஏன் இப்படி சொல்லனா, சனி பெயர்ச்சி 2025 மார்ச் மாதம் 30 கடைசி நாள்னே வச்சுப்போமே, மார்ச் கடைசி நாள், மார்ச்சோடைய கடைசி நாள் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி. ஆனால் திருநள்ளாறில் பார்த்தீங்கன்னாக்கா 26ஆம் வருஷம்தான் சனி பெயர்ச்சிக்கான பூஜை புனஸ்காரம்லாம் நடக்கும், அதுக்கான அபிஷேகம் அர்ச்சனைலாம் நடக்கும். அதுவும் கரெக்டு தான். ஏன்னா வாக்கியப்படி முனிவர்களோட ரிஷிகளோட வாக்கியப்படி பஞ்சாங்கத்தினால கோவில் அனுஷ்டானங்களில் எப்போவுமே அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க, அதுதான் முறை, அதுதான். ஆனால் இந்த சூரிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது எடுத்து பார்த்தீங்கன்னா திருக்கோவில் அனுஷ்டான முறை பஞ்சாங்கம், ஏகப்பட்ட பஞ்சாங்க முறைகள் இருக்குது. இது பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா அப்பப்போது மாறும் இந்த இயல்பு பிரகாரம் நமக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கடைசியில் சனி பெயர்ச்சி வருது. சனியுடைய இயல்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 2.5 வருஷம் ஒரு கட்டத்தில் இருப்பார், 30 வருஷம் ஒரு முழு சுழற்சிக்கு, அதே கட்டத்துக்கு திரும்ப வரத்துக்கு 27 வருஷம் ஆகும், 30 வருஷம் அந்த ஒரு சுழற்சி ஒரு இடத்துக்கு வரத்துக்கு ஆகும். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த 2.5 வருஷம் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் கடைசியில் ஆரம்பிக்கிற இந்த சனிப்பெயர்ச்சி 26 முழுக்க விட்டுருங்க, அதே இடத்துல தான் இருக்க போகிறார். 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதினா ஆரம்பம்னு வச்சுக்கலாம், ஜூன் மாத ஆரம்பம் வரைக்கும் சனி பகவான் அதே இடத்துல இருக்க போகிறார். இப்போ சனி பகவானுக்கு ஒரு இயல்பு உண்டு, சனி பகவான் ரொம்பவே நிதான போக்குடைய ஒரு கிரகம், மெதுவாக தான் அவர் நகர்வார், இது உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது போல் மெதுவாக நகர்ற பொழுது அவர் வந்து 2.5 வருஷம் இந்த இடத்துல இருக்கிற பொழுது பலன்களும் நிதான பலன்கள் தான். பொதுவாகவே எடுத்துட்டிங்கன்னாக்கா சனி எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே மெதுவான பலன்கள் தான் கொடுப்பார். அப்போ மெதுவாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெயர்ச்சி நடந்த உடனேயே உங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஒன்றும் மாறுதல்கள் தெரியாது. போன வருடம் இருந்த அதே மாதிரியான நிலைமை தான் கொஞ்ச நாளைக்கு நீடிக்கும். அப்புறம் சனி பகவான் திடீர்னு ரியலைஸ் பண்ணிவிடுவார், ஓ நமக்கு பயிற்சி ஆகிடுச்சா, நம்ம இதுக்கான பலன்களை கொடுக்கணுமா இவங்களுக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்து அந்த பலன்களையும் கொடுக்க ஆரம்பித்து அவர் கொடுக்கறச்சே அதுக்குள்ளே திரும்பியும் கொஞ்சம் நிதான போக்காயிடும். கடைசியில் சனிப்பெயர்ச்சி முடிய போகிற நேரத்தில், அதாவது நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் 2027, 2027 முதல் பாதி மார்ச் கூட தாண்டிடும்னு வச்சுங்களேன். அப்புறம் திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை தோணும், ஐயோ சனிப்பெயர்ச்சி ஆகிட்டு இவ்வளோ நாள் ஆகிட்டு நம்ம ஒன்றும் பெரிய பலன்களை உங்களுக்கு தராமல் நேரடியாக கொண்டு போயிட்டுருக்கோமே அப்படின்னு சில பலன்களை கொடுப்பார். இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, நம்ம வந்து இப்போது சில பேர் சொல்லுவாங்க, இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு வந்து கோடிகளை அள்ளி கொட்டும், குபேரனை உங்கள் தலையில் தூக்கி வைக்கும். இல்லை அப்படியே ஆப்போசிட், பாய புறாண்டுவீங்க, அது விற்றுருவீங்க, இது போயிடும் அது போயிடும். 2 எக்ஸ்ட்ரீமுமே வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் அப்படி கிடையாதுங்க. எதுக்கான பலன்களையும் முழுக்கவே எடுத்துக்காதீங்க. இப்போ நான் சொல்கிற போகிற பலன்களையும் நீங்கள் எதோடு சேர்த்து எடுத்துக்கணும்னா, அடுத்தது குரு பயிற்சி வரப்போகிறது, ராகு பயிற்சி வரப்போகிறது, கேத்து பயிற்சி வரப்போகிறது, உங்களுடைய ஜாதகத்தில் இதெல்லாம் இருக்குது, ஜாதக கட்டம்ன்றது இருக்கும், முக்கியமாக தசா புக்தி இருக்குது. இவ்வளோ விஷயங்களையும் பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு தான் நீங்கள் அதுலேருந்து அவ்வளோ % எடுத்துக்க முடியும். அப்போது ஒரேடியாக வாழ்ந்துடவும் மாட்டீங்க, ஒரேடியாக தாழ்ந்துடவும் மாட்டீங்க. வாழறது அது பாசிபிலிட்டி இருக்குது, ஏன்னா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது.
வரப்போகுது. ஆனால் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு பாதகமாக வரவே வராது. கிரகங்கள் ஒரு இடத்துக்கு வந்து அதோட பார்வையாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அட்லீஸ்ட் குரு பயிற்சி, குரு பார்வை, சனி பயிற்சி, சனி பார்வை, ராகு கேது பயிற்சிகள் பார்வை, இது எல்லாமே காம்பினேஷன் போட்டு பார்த்தேன்னா சீராக வாழ்க்கை ஓட போகிறது. ஆனால் டெஃபினட்டாக சில நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். எதனால் அல்லது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் சரியாக செய்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். எந்த கிரகமுமே வழிபட்டு வணங்கி நின்றோம்னா அவர்களுடைய அநேகமாக கெடுபலன்கள் குறையும், நற்பலன்கள் அதிகமாகுதுன்றது வேறு விஷயம். கெடுபலன்கள் குறையும் அல்லது அதுக்கான பாதிப்புகள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். உங்களை எதுவுமே பாதிக்காமல் அல்லது பாதிப்புகள் மிக குறைவாக போகிறதுக்கான வழிமுறைகள் நிறையா இருக்குது. எப்போவுமே நான் சொல்கிறது, பித்திருக்களையும் குலதெய்வத்தையும் விடாமல் வழிபடுங்க, கிரகங்களையும் வழிபடுங்க. தெய்வங்கள் உங்களோட குலதெய்வம், அதாவது கிரகங்கள்னால் கிரகங்களின் அதிதேவதைகள், பிரத்யதி தேவதைகள்னு சாமியெலாம் இருக்குது பார்த்தீங்களா. முதல்ல கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நவகிரகங்களையும் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்துட போகிறது? எதுவுமே வராது. அப்படி பார்க்க போனால் இந்த 2025 நிகழவிருக்கும் சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாக தான் இருக்க போகுது. இப்போது உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள்னு பார்க்கலாமா? கடகராசி. கடகத்துக்கு கடந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருந்ததுன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும், அது எப்படி இருந்ததுங்கிற சொல்லி உங்கள் ஜோசியர்கள் உங்களை எப்படி டென்ஷன் பண்ணாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அவங்க வேணும்னு டென்ஷன் பண்ணல, அவங்க உண்மையை தான் சொன்னாங்க. ஆனால் சொல்லாமல் இருக்க முடியல. கடகராசியா, அஷ்டமச்சனி, உங்களுக்கு அஷ்டமச்சனி, ஜாகிரதையாக இருங்க. எத்தனை கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சிருங்க. அதாவது வந்து சனின்றவர், அஷ்டமச்சனின்னா எல்லாரும் என்ன நினச்சிருக்காங்கன்னா 8ஆம் வீடு ஆரோக்கிய ஸ்தானம், அதில் மட்டும்தான் பிரச்சனை வந்துடும். கிடையாது. சனி பகவான் என்னென்ன அவருடைய காரகத்துவமோ எல்லாத்துலேயும் பிரச்சனை பண்ணியிருப்பார். வாகனத்தில் பிரச்சனை, வாகனம் விற்கிறதுல வாங்கிறதுல பிரச்சனை, சனி பகவான் உழைக்க வைப்பாருங்கிறதுனால, அந்த ஆஃபீஸ் இதுக்கு உடையவாருங்கிறதுனால அஃபிஷியல் விஷயங்களில் பிரச்சனை, எல்லா விஷயத்துலையும் உங்களை பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தார் சனி பகவான். அதுலேருந்தெல்லாம் மீண்டுட்டீங்க. சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் எங்கே பார்த்தார்னாக்கா உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்த்தார். 10ஆம் வீடுங்கிறது உங்களுடைய ஆஃபீஸ், உத்தியோகம், பிஸ்னஸ். ஒரு கை வச்சுட்டார் அதில். நீங்கள் வந்து என்ன தான் முன்னேற்றம் எதிர்பார்த்தாலும் தடைகள், தாமதங்கள், உங்களுடைய முன்னேற்றங்களை நீங்கள் பேரளவு முயற்சிகள்லாம் பெருமளவு முயற்சிகள்லாம் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாத்துலேருந்தும் மீள்றதுக்குள்ளே உங்களுக்கு போதும்னு ஆயிருக்கும். ஆனால் வந்துட்டீங்க. அடுத்தது சனி பகவான் வந்து உங்களுடைய ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு சில எதிரிகளெல்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பார் அவர். ரொம்ப வேணுங்கிறவங்க, ரொம்ப உங்களுக்கு நியர் அண்ட் டியர் பீப்புள் நினச்சவங்கள்லாம் உங்களுக்கு வந்து, ஏன்னா அவங்களுடைய சுயநலம், அவங்களோட ப்ரமோஷன், அவங்களோட இன்க்ரிமெண்ட்டை பார்ப்பாங்களா, இல்லை உங்களோட அதை பார்ப்பாங்களா? அப்போ வந்து அது போட்டு கொடுக்குறது அதெல்லாம் நிறைய நடந்திருக்கும். உங்களுக்கு தேவையில்லாத பழிகள் அலுவலகத்தில் வந்திருக்கலாம். அப்புறம் ரொம்ப உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறார் காட்ஃபாதர், இவங்க தான் நம்மளை காப்பாற்றி கரையேற்ற போகிறாங்க ஆஃபீஸில் அப்படி நீங்கள் நினச்சவங்க உங்களை விட்டு போயிருப்பாங்க. கிளம்பி வேறு இடத்துல வேலை கிடைச்சா, ரொம்ப சாரி ராஜா என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிருப்பாங்க. ஸோ இத்தனை அளவு சனி பகவான் டென்ஷன் பண்ணியிருப்பார். முக்கியமாக அஷ்டமச்சனி ஆரோக்கியத்தில் கை வச்சுருப்பார். நிச்சயமாக சின்னதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், சின்ன அளவுலையாவது காலில் ஒரு அடிபட்டுருப்பீங்க, சின்ன அளவுலையாவது நொந்து போய் ஐயோ முடியலையே அப்படின்னு சொல்ல வச்சுருப்பார். ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாளாக பார்க்காதவங்க கூட கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் எட்டி பார்த்துட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்காகவோ உங்களுக்கு வேண்டியவங்களுக்காகவோ அந்த ஆஸ்பத்திரியை சில பேர்லாம் அட்மிட் கூட ஆகிருப்பீங்க. சில பேருக்கு காலில் சர்ஜரி ஆகியிருக்கும், நிறைய பேருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். இது எல்லாமே கடந்து போயாச்சு. 8ஆம் வீட்டு சனி நகர்ந்து போயாச்சு. அது நீங்கள் நிச்சயமாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது சனி பகவான் பார்த்தது உங்களுடைய 10ஆம் வீட்டை. இந்த 8ஆம் வீட்டு சனியும் அவருடைய 10ஆம் வீட்டு பார்வையும் உங்களுக்கு அலுவலகத்திலும் தனிப்பட்ட முறையிலும் என்னென்ன பிரச்சனைகள் பண்ணித்துன்னு பார்த்தோம். அடுத்தது உங்களுடைய 2ஆம் வீட்டை சனி பார்த்தார். குடும்பத்தில் எவ்வளோ குழப்பங்கள், தேவையில்லாத சண்டைகள், அனாவசிய வாக்குவாதங்கள், நீங்களே நினச்சிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லையே, ஏன் இப்படிலாம் நடந்தது, ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு உங்களை டென்ஷன் பண்ணியிருப்பார். ஆனாலும் வீட்டுக்கே வர வேண்டாம்னு சில பேர் நினைப்பாங்க. எனக்கு வீட்டுக்கு போகிறதே பிடிக்கல, நான் அப்படியே அங்கே போனேன், இங்கே போனேன், பார்க்கில் உட்காந்தேன், பீச்சில் உட்காந்தேன், ஃப்ரெண்ட்ஸோடு ஸ்பெண்ட் பண்ணேன், கடைசியாக வீட்டுக்கு போனேன். இதெல்லாம் நடந்திருக்கும். வீட்டில் உள்ளவங்களோட உங்களால் பிரச்சனை வந்திருக்கும், அவங்களால கூட இல்லை. நீங்களே வாயை விட்டு, நீங்களே திட்டி, நீங்களே கலாட்டா பண்ணி, நீங்களே டென்ஷன் பண்ணி, அவங்கள டென்ஷன் பண்ணி அல்லது நீங்கள் டென்ஷன் ஆகி
இது எல்லாமே நடந்திருக்கும். கடந்த 2.5 வருஷங்களில் குடும்பம்ங்கிறதே ஒரு டென்ஷனாக இருந்திருக்கும். அப்படி இல்லை, என் குடும்பமும் டென்ஷன் பண்ணுற குடும்பம் இல்லை, நானும் அவங்கள டென்ஷன் பண்ணுறவர் கிடையாதே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா, குடும்பத்தை விட்டு பிரிந்து போயிருக்கலாம் நீங்கள் ஒருவேளை. அதாவது நல்ல காரணங்களுக்காக நீங்களோ உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களோ ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு இருக்க வேண்டி வந்திருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் குடும்பத்தை நீங்கள் அனுபவித்து ரசிக்க விடாதபடி நடந்திருக்கும். இனி இல்லை, முன்னே நடந்திருக்கும். கடந்த 2.5 வருஷத்தில் எப்போ வேணால் நடந்திருக்கும். முழுக்க 2.5 வருஷமும் அப்படி இருந்திருக்காது. முன்ன பின்னையாக ஏற்ற இறக்கமாக இருந்திருக்கும். அடுத்தது சனி எங்கே பார்த்தார் தெரியுமா? உங்களுடைய 5ஆம் வீடாகிய புத்திரஸ்தானத்தை பார்த்தாரு. குழந்தைங்களோட அப்படி ஒரு ஃபைட்டிங். இங்கே நிற்காத, அங்கே உட்காராத, ஏன் இப்படி பண்ண, இங்கே ரிசைன் பண்ண, அங்கே பண்ணிவிடு, இங்கே சேராத, இங்கே படிக்காத அப்படின்னு அந்த வினோதய சித்தன் அப்பா மாதிரி நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது சனி பார்த்தது உங்களுடைய 5ஆம் வீட்டை. 5ஆம் வீடுங்கிறது புத்திரஸ்தானமும் பூர்வ புண்ணியஸ்தானமும். குழந்தைங்களை கொஞ்சம் பாடுபடுத்தியிருப்பீங்க. இங்கே நிற்காத, அங்கே உட்காராத, இதை செய்யாத, அதை செய்யாதன்னு. அல்லது அவங்க உங்களை பாடுபடுத்தியிருப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து படி அப்படின்ன போது அவங்க விளையாடிருப்பாங்க. நீங்கள் வந்து என்னோட வான்ன போது மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. என்னோட உட்காந்து சாப்பிடுன்னு சொன்னபோது முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. வாக்குவாதமும் பிரச்சனைகளும் குழந்தைகளோடு வந்திருக்கலாம். இது எதுவும் இல்லைன்னா அவங்க நல்ல காரணத்துக்காக உங்களை விட்டு பிரிஞ்சு வேறு இடத்துல இருக்கலாம். பாசத்தில் தவிச்சிருப்பீங்க, அல்லது அவங்க தவிச்சிருப்பாங்க. அப்பா அல்லது அம்மா, நான் சாப்பாட்டுக்கு திண்டாடுறேன், எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு அவங்க சொல்கிற போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தது. எல்லாமே இருந்தது. அந்த நிலைமை இப்போ மாறிடுது. இப்போ சனி பகவான் உங்களுடைய 9ஆம் வீட்டுக்கு வந்திருக்காருங்க. 9ஆம் வீடுங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம் மற்றும் அப்பாவை குறிக்கும் வீடு. இது நீங்கள் முக்கியமாக என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடாது, உழைப்பை நம்பலாம், உழைப்பை நம்பணும். சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, உழைப்பை நம்புகிறவங்களுக்கு கொட்டி கொடுத்துருவார். ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை நம்பி நம்ம வந்து இந்த கேசினோவில் ஒரு டோக்கனை போட்டால் நமக்கு அப்படியே கலகலான்னு காசு கொட்டோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஐம் சாரி, வராது, இருக்கிறதும் போயிடும். இந்த கேம்பிளிங் அந்த மாதிரியான ஈவன் ஷேர் மார்க்கெட்டில் கூட ரிஸ்க் இல்லாமல் ஜாகிரதையாக பார்த்து ஜாகிரதையாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கேம்பிளிங் மாதிரி விஷயம் பக்கமே போகாதீங்க. அப்படியே ஆப்போசிட் ஆகும். விட்டதை பிடிச்சிடலாம், இன்னும் கொஞ்சம் போடலான்னு போட்டிங்கன்னா இருக்கிறதெல்லாம் போயிடும். அதனால் இந்த வீண் அதிர்ஷ்டம், குருட்டு அதிர்ஷ்டம், அந்த இந்த ரைஸ் புல்லிங், நாகமாணிக்கம் எதையுமே நம்ப வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு உங்களோட உழைப்பு தான் உங்களுடைய நாகமாணிக்கம். அது ஞாபகத்தில் வச்சுட்டு உழைப்பை நம்பினீங்கன்னா நிச்சயமாக சோட போகவே மாட்டீங்க. அடுத்து சனி பகவான் பார்க்க வைக்கிறது உங்களுடைய 11ஆம் வீட்டை. 11ஆம் வீடுங்கிறது லாபஸ்தானம். பெரிய லாபங்களோ நன்மைகளோ எதிர்பார்க்காதீங்க. ஷேர் மார்க்கெட்டோ இல்லை வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ எந்த அளவு நீங்கள் லாபம் எதிர்பார்க்கீங்களோ அதை விட கொஞ்சம் பர்சன்ட் கம்மியாக வரும். ஸோ மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. அதாவது எதிர்பார்ப்பை குறைச்சிங்க. ரொம்ப சிம்பிள். எதிர்பார்ப்பை குறைச்சிட்டிங்கன்னா பிரச்சனையே வராது. பெரிய பெரிய லாபங்கள், பெரிய பெரிய நன்மைகளை விடவும் சிம்பிளாக ஜாக்கிரதையாக நான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த லிமிட்டில் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் வராது. அடுத்தது சனி பகவான் பார்க்க போகிறது உங்களுடைய 3ஆம் வீட்டை. 3ஆம் வீடுங்கிறது தைரியஸ்தானம். தேவையான தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல சில இடங்களில் தைரியம் தேவை தானே. எங்கே தைரியம் தேவையோ அங்கே உங்களுக்கு ஆன தைரியம் கிடைக்கும். எங்கே கூடாதோ அங்கே பயபக்தியோடு இருந்துறது நல்லது. இந்த அசட்டு தைரியம், வீண் தைரியம் அதெல்லாம் இல்லாதபடி கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல்டாக இருந்தீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. தேவையில்லாத இடத்துல சட்டையை பிடிச்சி ஆர்கியூ பண்ணுறதோ, ஏன் இப்படி செஞ்சேன்னு பலாரும் ஒன்று பப்ளிக் பிளேஸில் அடிக்கிறதோ அதெல்லாம் வேணாம். நாம் உண்டு, நம்ம இது உண்டுன்னு. ஆனால் தைரியம் இருக்க வேண்டிய இடத்துல ஒய் ஐம் நாட் எலிஜிபிள் ஃபார் மை ப்ரமோஷன் அப்படி நீங்கள் போய் தைரியமாக கேட்கணுன்னா கேட்கலாம். ஏன் சார் எனக்கு கொஞ்ச நாள் இன்க்ரிமெண்ட்டே போடல, கேட்கணுன்னா கேட்கலாம். அதை பணிவாக பொலைட்டாக கேட்குற விதத்தில் கேட்டிங்கன்னா நிச்சயமாக பலன் இருக்கும். தைரியஸ்தானத்துக்குரிய இது உண்டு. அதே 3ஆம் வீடு சகோதரஸ்தானம். சகோதரிகளோட பெரிய பிரச்சனை வராமல் பார்த்துங்க. உங்களால் பிரச்சனை வராமல் பார்த்துங்க. அவங்களால பிரச்சனை வரும் போல் இருந்தால் இறங்கி போய் கண்ணாராஜான்னு நீங்கள் இறங்கி போயிட்டு அவங்கள அனுசரித்து போயிடுங்க. அல்லது அவங்கள சரி பண்ண பாருங்கள். அல்லது உங்கள் சகோதரனோ சகோதரியோ அல்லது நீங்கள் அவர்களை விட்டோ அவர்கள் உங்களை விட்டோ நெடுந்தூரம் சென்று கல்விக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ பிரிஞ்சிருக்க வேண்டி வரலாம். கான்டாக்டில் இருப்பீங்க நீங்கள், அவ்வளோதான். அதனால ஏதோ ஒரு வகையில் சகோதரர்களோட அன்புக்காக ஏங்கிறதோ அவங்கள விட்டு பிரிஞ்சு போகிறதோ இல்லை வீட்டில் இருக்கும்போதே அதிகமான கான்டாக்ட் இல்லாமல் இருக்கிறதோ இருக்கலாம். சகோதரன் இல்லை சகோதரி வீட்டில் இருக்கும்போதே அவர் வேறு ஒரு ரூமில், நீங்கள் வேறு ஒரு ரூமில் உட்காந்துட்டு நீங்கள் கேம் விளையாடிட்டு மெசேஜ் அடிச்சுட்டு இருப்பீங்களா இருக்கலாம், சோஷியல் மீடியா பார்த்துன்னு. ஈவன் தட் மே ஹேப்பன். அடுத்தது சனி பகவான் பார்க்கவிருக்கிறது உங்களுடைய 6ஆம் வீடு. 6ஆம் வீடுங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாள்பட்ட நோய்கள்,
இது மாதிரி எதுவும் உங்களை அண்டிடாமல் பார்த்துக்குங்க. நீங்கள் ஒருவேளை கொஞ்சம் வயசில் பெரியவர் அப்படின்னாக்கா ஆரோக்கியம் தான் உங்களுடைய டாப் ப்ரையாரிட்டிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. நீண்ட நாள் மாத்திரை சாப்பிட வேண்டிய ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம். இப்போ அது ரொம்ப சகஜமாயிடுது. ஒரு டயபெட்டிஸோ ஒரு பிளட் ப்ரெஷரோ நிறைய நாள் ஹார்ட் ப்ராப்ளமோ நிறைய நாள் மாத்திரை சாப்பிட்றதும் நிறைய நாள் உயிர் வாழறதும் ரொம்ப ஈஸியாக போயிடுது. அதுவும் இல்லாதபடி உங்களுடைய ஆரோக்கியத்தை ஒன்றுமே இல்லை, நல்ல எக்ஸசைஸ், நல்ல உணவு கட்டுப்பாடுகள், வாக்கிங் அது மாதிரியான விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணால் ஆரோக்கியம் பிழைக்கும். 6ஆம் வீடுங்கிறது நண்பர்களை குறிக்கும் வீடு. அப்போ நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. புத்தம் புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்கன்னு உணர்ச்சி வசப்பட்டு அவங்கள்ட்ட எல்லாத்தையும் கொட்டாதீங்க. ரொம்ப அதிக அளவு போயிடாதீங்க. கடைசியில் நீங்கள் எதிர்பார்த்த அளவு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லாமல் இருக்கலாம். அது அவங்க கெட்ட பழக்கம் சொல்லித்தரேன், அதுபடி பார்த்துங்க. சொல்லித்தந்தால் கையை கும்பிட்டு வந்துருங்க, தள்ளி வந்துருங்க. இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இதில் வா, இதில் இறங்கு, கோடி கோடியாக பணம் பண்ணலான்னு யாராவது சொன்னாக்கா சாத்தியமே இல்லைங்கிறத நன்னா உணர்ந்துக்குங்க. பல நாள் பழகிய நண்பர்கள் கூட ஏதேனும் உதாரணத்துக்கு ஒரு பணம் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், கேட்டுறாதீங்க. தயவு பண்ணி நீங்களும் கேட்டுறாதீங்க. அவங்க கேட்டாலும் ரொம்ப மன்னிச்சுக்கோ, எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம்னு சொல்லிவிடுங்க. ஒரு பணம் கேட்டிங்கன்னா அவங்க டெஃபினட்டாக இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. வேணும்லாம் சொல்ல போகிறதில்ல. அவங்க ஏதோ ஒரு அவங்களாலையும் முடியாமல் தான் இருக்க போகிறது. நல்ல நண்பர்கள் கூட உதவி செய்ய முடியாத நிலையில் இருப்பாங்க. நல்ல நண்பர்கள் கூட உங்களை விட்டு பிரிஞ்சு போகக்கூடும். நல்ல நண்பர்களை கூட நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கக்கூடும், அல்லது தப்பான நண்பர்களை நல்லவர்னு நம்பக்கூடும். ஸோ நட்பு விஷயத்தில் அபரிமிதமாக கேர்ஃபுல்லாக இருங்க. லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிலேடாக தாங்க கிடைக்கும். பல முறை போய் முயன்று தான் கிடைக்க வேண்டியிருக்கும், கிடைக்கக்கூடும். அப்புறம் லோன் வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, ஒன்ஸ் வாங்கிட்டா காலாகாலத்தில் அடைக்க பாருங்கள். தடை தாமதம் இல்லாமல் கரெக்டாக ரீபே பண்ணுறது ஒரு உறுதியான விஷயமா வச்சுங்க. ஏன்னா அது முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய வகையிலையும் இருந்து உங்களுடைய வழிபாடுகளும் நல்லா இருந்து, குலதெய்வம், பித்திருக்கள் அந்த வழிபாடுகள்லாமும் இருந்து, நல்ல வீட்டுக்கு வர சுமங்கலிகளை நல்லா கவனித்து அது மாதிரிலாம் செய்துட்டு, உழைப்பாளிகளை உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களுக்கும் நல்லபடியாக நீங்கள் செய்துட்டே வந்துட்டு சனி பிரீதிகளும் செய்து உங்களுடைய சனிக்கான வழிபாடுகளையும் செய்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்க போகிறது. நிச்சயமாக போன பயிற்சியை விட இந்த சனி பயிற்சி கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இப்போ பரிகாரங்களையும் பார்த்துருவோம். நம்முடைய ராசிக்கு இந்த இப்போ உள்ள பொசிஷனுக்கு இதிலிருந்து நம்ம முழு அளவில் சனி பகவானுடைய நன்மைகளை பெறணும். அவர் ஒருவேளை சிறு அளவு எதான பாதிப்பு பண்ணுறதா இருந்தாலும் கூட அதிலிருந்து நம்ம முழுமையாக வெளிவரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாக்கா, நான் சொல்கிறேன், இந்த பரிகாரங்களை பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக போகிறோம். அது சனி பிரீதி பலருக்கும் தெரியும். சனிக்கிழமையில் நவகிரகம் சுற்றணும், எள்ளு முடிச்சு போட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றணும், இதெல்லாம் தெரியும். எள்ளு முடிச்சு அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலான்னு கூட சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் எள்ளு அதில் சிசமே அதில் போட்டிங்கன்னா கூட போகிறோம். சரி, சில பேர் கேட்குறாங்க, வீட்டில் விளக்கு ஏற்றலாமா எள்ளு விளக்கு? எள்ளு விளக்கு வீட்டுக்குள்ளே ஏற்றுறது உச்சிதம் இல்லைன்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு. ஆனால் இரும்பு விளக்கு ஏற்றலாம். பாத்திர கடைகளில் கேட்டிங்கன்னா இரும்பு விளக்கு கிடைக்கும். இல்லைங்க, இரும்பு விளக்குன்னு ஒன்று இல்லவே இல்லைன்றாங்க சில பேர். ஒன்றும் கவலை இல்லை, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அவங்களுக்கு எவர் சில்வர் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூட இரும்பு தானே. அதனால் அந்த இரும்பு விளக்கு நீங்கள் அதில் ஏற்றினா கூட, அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்பில் நீங்கள் திரி போட்டு எண்ணெய் போட்டு விளக்கு ஏற்றினா கூட அதுக்கு உள்ள பலன்களும் நல்லபடியாக கிடைக்கும் உங்களுக்கு. பெஸ்ட்டு சனி பிரீத்தி என்னென்னா, கட்டாயமாக சனி சேத்திரங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, திருநள்ளாறு, வட திருநள்ளாறு, சனி சிங்கனாப்பூர், அப்புறம் இன்னும் நிறைய சேத்திரங்கள்லாம் இருக்குது. சென்னையிலும் நிறைய இடங்கள்லாம் இருக்குது. அப்புறம் நிறைய உங்களுக்கு சனி பகவானின் சேத்திரம், சனி பகவானின் இடம் அப்படின்னு உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் அந்த இடத்துக்கு எது நியராக இருக்கோ அதுக்கு போயிட்டு வாங்க. திருநள்ளாறு பெஸ்ட்டு. இந்த வருடம் திருநள்ளாறில் சனி பெயர்ச்சி யாகங்கள் பூஜைகள் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். ஆனாலும் நீங்கள் போயிட்டு வரலாம். போயிட்டு சனி எப்போவே சனீஸ்வரன் கோயிலுக்கு, திருநள்ளாறு மாதிரியான கோயில்களுக்கு போனால் மெயின் டெய்ட்டியை முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த தெய்வத்தை வணங்கிட்டு அடுத்தது அப்புறம் தான் சனி பகவானுக்கு வரலாம். சனி பகவான் சந்நிதியில் நீங்கள் எல்லோருமே 9 நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவாங்க. நீங்கள் 8 ஏற்றுங்க. 8ங்கிறது சனி பகவானோட நியூமராலஜி நம்பர், சாட்டர்னோட நியூமராலஜி நம்பர். 8 நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றிட்டு அந்த மெயினான சன்னதியில் ஏற்றுறதுக்கு நெய் தான் வாங்கி தரணும். சனி சிங்கனாப்பூர் மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே உங்களை முன்னெல்லாம் அங்கேயே அபிஷேகம் பண்ணாங்க. இப்போ அபிஷேக எண்ணெய் எங்கே ஊற்றணுமோ அந்த இடத்துல ஒரு இடம், அது ஆட்டோமேட்டிக்காக அது அபிஷேகம் ஆகிடுற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் செய்யலாம். பெஸ்ட்டு சனி பிரீத்தி
நீங்கள் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் விட ப்ரையாரிட்டி என்னென்னா ஆஞ்சநேயரை வணங்குறது தாங்க. அனுமார் தான் அவருடைய தேவதை. அதனால் வந்து அனுமான் சாலிசா சொல்லலாம், ராமாயணம் சுந்தரகாண்டங்கள் படிக்கலாம், அனுமாரோட பெரிய க்ஷேத்திரங்கள் கோவில்கள் எது கிடைக்கிறதோ அது போகலாம். வடமாலை, வெண்ணெய், சனிக்கிழமையில் அங்கு பிரதட்சணம், அடி பிரதட்சணம், நார்மல் பிரதட்சணம் எது முடியுமோ செய்யலாம். சனி பகவானை வணங்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவரை வணங்கினீங்கன்னா போகிறோம். சிவனை வணங்கினாலும் சனியை வணங்குவதற்கான சமமான ஒரு நல்ல தொழுகை தான் அது. நீங்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வந்து பெரிய ஆஞ்சநேயர், அதான் ரொம்ப சாநித்தியம் உள்ள பழைய ரொம்ப வருடமாக உள்ள கோயில்களுக்கு செய்தீங்கன்னா இன்னும் அதிக பவர்ஃபுல் பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் மேக் இட் அ பாயிண்ட் டு கோ. நான் வீட்டிலேயே தாங்க செய்வேன். சரி, ஹனுமான் சாலிசா சொல்லுங்கள். நடுஹாலில் ஒரு நாற்காலி மேலே அனுமாருடைய படத்தை வைத்து தீபம் ஏற்றி ஹனுமான் சாலிசா சொல்லிக்கொண்டே பிரதட்சணம் பண்ணினால் அதோடைய பலனே தனி. இதையும் விட இன்னொரு சனி பிரீதியும் இருக்குது. அது என்னென்னா, ஏழை எளியவர்கள், சனி எங்கே குடியிருப்பார்னா இந்த இரும்பு பட்டறை ஏழைகள், எளியவர்கள், இன்கம் குறைவாக உள்ளவங்க, ரொம்ப உழைக்கும் வர்க்கங்கள், ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. அவங்கள நீங்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு வேண்டிய ஏதான ஒரு வகையில் உங்களால் பெஸ்ட்டாக என்ன செய்ய முடியுமோ, உதாரணத்துக்கு ஒரு பூக்காரமாக பழக்காரமாக அது மாதிரி இருந்தாக்கா அவங்களுக்கு ஒரு பிஸ்கெட்டோ பழமோ ஏதான உணவுப் பொருளோ 2 இட்லியோ ஏதான ஒரு சின்ன டிஃபனோ சாப்பாடு பொட்டலமோ வாங்கி தரலாம். இல்லைன்னா அவங்க குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு காசு கொடுக்கலாம். நீங்கள் வந்து இல்லை அவங்க ஸ்கூல் ஃபீஸை கட்டலாம். நோட் புக், பென்சில் அந்த ஏழை குழந்தைகளுக்கு வாங்கி தரலாம். உங்கள் பில்டிங்லேயே செக்யூரிட்டி, உங்கள் ஆஃபீஸில் செக்யூரிட்டி இருந்தானா அவருக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து சனிக்கிழமைகள்லேயே இரும்பு தானங்கள் ரொம்ப நல்லது. இரும்பு, எவர் சில்வர், இந்த சில பேர் சொல்லுவாங்க எவர் சில்வர் பொருள்லாம் வச்சு கொடுக்கக்கூடாது வெத்தலை பாக்கில், அதை சாட்டர்டே செய்யலாம் நீங்கள். அப்புறம் இந்த மாதிரியான ஏழை எளிய மக்களுக்கான இப்போ வாசலில் குப்பை வண்டி வருது பார்த்தீங்களா, இந்த குப்பை வண்டி வரவங்களுக்கு உங்களுடைய உடைகளை கொடுக்கலாம். ஒரே ஒரு முறை யூஸ் பண்ணிவிட்டு அந்த உடையை கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஏன்னா உபயோகித்த உடை தான் கொடுக்கணும். அதுக்காக கந்தலாக போய் 10 வருஷம் பழசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொடுத்தாலும் தப்பு இல்லை. நீல நிற உடையாக இருந்தால் ரொம்பவே நல்லது. இதையே திருநள்ளாறு மாதிரி க்ஷேத்திரங்களில் போயிட்டு அங்கே உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி உடைகள் கொடுத்தாலும் நல்ல பலன் இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். உங்கள் ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப 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 அமோகமாக அருமையாக அமையறதுக்கு இந்த பரிகாரங்களும் உங்களுக்கு உதவும். குட் லக், ஆல் தி பெஸ்ட். இந்த 2.5 வருஷத்தையும் ரொம்ப அமோகமாக அபரிமிதமாக எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் கடக்கிறதுக்கு நானும் அந்த சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வாழ்க.